Thank you all for coming once again. தொடர்ந்து நாம இன்றைக்கு தான் கடைசியாக ரோமர் புத்தகத்தில் உள்ள நீள்பார்வை கடைசி பாகம். அடுத்த வாரம் கர்த்தருக்கு சித்தமானால் யோவான் சுவிசேஷம் எடுக்கலான்னு இருக்கேன். லூக்கா எடுத்தாச்சு. ஒரு ஆழமான புத்தகம், அதற்காக ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் தான் எனக்கு வெளிப்படுத்தணும். ஜெபம் பண்ணுங்க. நமக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும், நிச்சயமாக. அதுல யாதொரு சந்தேகமும் கிடையாது. இந்த நாள்ல கடைசி பகுதிக்குள்ளாக மீள் பார்வை 4வது பகுதிக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். அதாவது நான் ஏற்கனவே கடந்த வாரம் சொன்ன வண்ணமாக முக்கியமான காரியங்களை தான் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். தேவையானதை அப்படியே கிராஜுவலா கொண்டு வந்துட்டு இருக்கேன். ஸோ ரோமபிரியாருக்கு எழுதின நிருபம் மீள்பார்வை 4வது பகுதி 12 அதிகாரம் பார்த்து விட்டோம். இன்னைக்கு 13வது அதிகாரத்துல உள்ள பகுப்பாய்வு, அதுல முக்கியமான காரியங்களை பார்க்க போகிறோம். ஆளும் அதிகாரிகளுக்கு கீழ்ப்படியுங்கள், அது ஒரு முக்கியமான காரியம். அதிகாரிகளுக்கு கீழ்ப்படிய வேண்டியதுதான். 2வது, அன்பின் மூலமா நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள், காலம் சமயமாயிருப்பதால் ஆயத்தமாயிருங்கள். இதெல்லாம் திருப்பி திருப்பி நான் எடுக்க போறதில்லை. ஆனால் இந்த அதிகாரிகளுக்கு கீழ்ப்படியுங்கள் அப்படின்னு அதை கொஞ்சம் அதுல விளக்கம் தேவைப்படுகிறபடினால அதை எடுக்கிற. அரசாங்க அதிகாரிகளிடம், அந்நியரிடம், நம்மிடம் அப்படின்னு எடுத்திருக்கிறேன். பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம், தேவனுக்கு அடுத்த விஷயங்களில் புற ஜாதிகளுக்கு கீழ்ப்படியாதவர்கள்னு டைட்டில் கொடுத்திருக்கேன். அதிகாரிகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும், கட்டாயம் வேதம் அதான் சொல்லுகிறது. ஆனால் தேவனுக்கு அடுத்த விஷயம் அதிகாரிகள் நீ வணங்கக்கூடாது என்று சொன்னால் அதுக்கு நம்ம கீழ்ப்படிய கூடாது. தேவன் சொல்லிருக்கா, நீ சிறைப்பட்டு போகிற இடத்துல அந்த ஜனங்களுக்காக சமானத்தை ஜெபம் பண்ணு, எல்லாம் பண்ணு. ஆனால் அங்க போன பொழுது தானியேல் கீழ்ப்படிந்தாரா? இல்ல. நிறைய பேர் அதுல கீழ்ப்படியாருடைய ஒரு லிஸ்ட் கொண்டு வந்திருக்க. அரசாங்கத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆனால் அரசாங்கம் உன்னை தேவனுக்கு அடுத்த காரியங்கள்ல கட்டாயப்படுத்தும் பொழுது நாம் கீழ்ப்படியக்கூடாது. இன்னும் அண்மையில கூட ஒரு பட்டாளத்து அதிகாரியை அந்த மாதிரி பண்ணாங்க. அவர் முடியாதுட்டார் சாமுவேல். அது முடியாது, யாரும் செய்ய கூடாது, ஆனா செய்யறாங்க அவங்க. சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா தானியேல் ஆண்டு நீதிமொழிகள்ல, என் மகனே நீ கர்த்தருக்கும் ராஜாவுக்கும் பயந்து நட, உண்மைதான். ஆனால் தானியேல் குற்றப்படுத்த பார்த்தாங்க. அவன் தன்னுடைய தேவனுக்கு நேராக பலவழிகளை திறந்து வைத்து வழக்கம் போல ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தார் தானியேல். இந்த தானியேல் அப்படி ஜெபிப்பதான் உங்களுக்கு பிடிக்கல. ஆனா தானியேல் தெரியும் இருக்கு, தானியேலுக்கு தெரியாம ஒண்ணும் இல்லை. அதை மாற்றிக்கொள்ளவில்லை. தேவனுக்கு அடுத்த காரியங்கள்ல நம்ம ஜீவனே போனாலும் தேவனுக்கு தான் முதல். நீங்களும் நானும் ஜீவனுக்கு பயந்து அந்நிய தேவர்களை வணங்குவோமானால் அது ஆபத்துலதான் முடியும். தானியேல் அந்த விஷயத்துல ஸ்ட்ரிக்டா இருந்தார். ராஜா கேட்கார், நீ ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்பி வைக்க வல்லவராய் இருந்தாரோ? ராஜாவுக்கு கூட தெரியக்கூடிய அளவுக்கு நீ ஆராதிக்கிற தேவன், இவர் ஆராதிக்கிற தேவன் இவனை தப்பி வைப்பார் என்ற ஒரு நம்பிக்கையில முழுவதும் அவனுக்காக ஜெபித்துக் கொண்டிருந்தான். அந்த அளவுக்கு அவருடைய இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் ஹையர் அத்தாரிட்டிஸ் இருந்துச்சு. அதான் ரொம்ப முக்கியம். 2வது, அவருடைய நண்பர் சாதராக், மேஷாக், ஆபேத்நேகோ, அவங்களுக்கு இதேதான் பயமுறுத்தப்பட்டது. நீங்க இல்லைன்னா உங்களை எரிகிற அக்கினி சூளையில் போட்டு விடுவோம். அவங்க சொன்னாங்க, எங்களுடைய தேவன் எங்களை தப்பி வைக்க வல்லவராக இருக்கிறார். அப்படி தப்பு வைக்காமற் போனாலும் நாங்கள் உங்களுடைய இந்த விக்கிரகத்தை வணங்க மாட்டோம், பணிந்து கொள்ள மாட்டோம். ஆமா, அவங்க ஏன் தப்பு வைக்காமற் போனாலும்? ஏன்னா அவங்களுக்கு தெரியும் தேவனுடைய சித்தம் தப்பு வைப்பதனால் தப்பு வைப்பார். அதுக்காண்டி அவருக்கு தப்பு வைக்க முடியாமல் போனாலும்னு கிடையாது. அதான் ஒண்ணு. சில நேரங்களில் தேவனுடைய சித்தம் இருக்காது,
நிறைய பேர் அப்படிதான், நிறைய பேர் அவர் உயிர் பழைச்சிருவாரு தேவனுடைய சித்தம் அறியாம. இப்போ அண்மையில கூட யாரோ ஒரு பாஸ்டர் அண்மையில நான் கேள்விப்பட்டேன், அவர் உயிரோட வந்துடுவான்னு பாடியை வச்சுக்கிட்டு இருந்தாங்க. நிறைய நடந்திருக்கு. நான் அபுதாபியில கூட நடந்துச்சுது. அவங்களுடைய மனைவிக்கு நம்பிக்கை, எப்படியாவது அவர் வந்துருவாரு. அப்புறம் எல்லாரும் கன்வின்ஸ் பண்ணி பரியெல்லாம் நடந்துச்சுன்னு வைங்க. ஆண்டவருடைய சித்தம் இல்லைன்னா அது வேற காரியம். ஆனால் சதராக் மேஷாக்கு ஆபேத்நேகோ சொன்னதுனால தப்புவிக்க வல்லவர் முடியும். அதை இப்படி மாத்தி போட்டோம்னா, தப்பு வைக்காம போனாலும் அப்படி சொல்றதை விட நம்ம எப்படி சொல்லலாம்னா, எங்களை தப்பு வைப்பது அவருக்கு சித்தம் இல்லாமற் போனாலும் நாங்கள் இந்த விக்கிரகத்தை வணங்க மாட்டோம். ஜீவனை பார்க்கல தேவன் பெரியவர், அதான் பெருசு. ஏன்னா கடைசி நாட்கள்ல அவரை காண்போம். எல்லாமே அதான் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாமே. எங்க இங்கிலீஷ் பைபிள் ஸ்டடியில் எடுத்த யோசேப்பு அது மாதிரிதான். யோசேப்புடைய வாழ்க்கை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவன் அவன் முடியாது, அதெல்லாம் அந்த பணியல. ஆனா அந்த யோசேப்புடைய விசுவாசம் பெருசு. தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொன்னாரு, தேவன் உங்களை சந்திப்பார், அப்பொழுது என்னுடைய எலும்புகளை நீங்க கொண்டு போங்க. கிட்டத்தட்ட 300-400 வருஷம் அந்த எலும்பு பயணித்தது. எங்க? செங்கடலை தாண்டி போச்சு. 40 வருடம் வனாந்தரத்துல சுத்தி சுத்தி வந்துச்சுது. யோர்தான் நதியை தாண்டி போனது, கானான் தேசம் வரை போனது. யோசுவா 24ஆம் அதிகாரத்துல அது பின்னால அத பரியல், அந்த எலும்பு புதைக்கப்படுவதை பார்க்கலாம். அவன் எங்க போனாலும் தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனாக இருந்தான். தவறு செய்ய ஒரு பெண்ணை அழைத்த பொழுது அவன் அதுக்கு கீழ்ப்படியல தேவனுக்கு. அதுல அவனுக்கு ஜீவனே போயிருக்கலாம். அது மாதிரி அப்போஸ்தலர்கள் சில வசனங்களை போட்டிருக்கிற. இன்னொன்னு எகிப்திய மருத்துவச்சிகள். ஏன்னா தேவனே தான் சொல்றாரு. இயேசு கிறிஸ்து வந்து ஒரு காயினை கொடுத்து காட்டாங்க, யாருக்கு நாங்க வரி செலுத்துவது நல்லது அப்படின்னு. இவர் எப்படியாவது ட்ராப் பண்ணலாம். அவர் சொன்ன, மாயக்காரரை ஏன் என்னை சோதிக்கிறீர்கள்? வரி காசு கொஞ்சம் இடம் காட்டுங்க. காயினை கொண்டு காட்டணும். இந்த எழுத்து யாருடையது? இந்த சுரூபமும் மேலெழுத்து யாருடையது? ராயனுடையது. அதற்கு அவர்கள், அப்படியானால் ராயனுடையது ராயனுக்கு, தேவனுடையது தேவனுக்கு சேர்த்துங்க. அப்போ தேவன் ராயனுடைய செலுத்துதான் செய்யணுமே தவிர, முக்கியமானது தேவனுக்குரிய மரியாதையை நீங்களும் நானும் செலுத்த வேண்டும். சும்மா போய் அந்த விஷயங்கள்ல நீங்க ரொம்ப காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. போய் நீ வந்து நீயும் பூச வை. யூ ஹேவ் டு மேக் எ டிஃபரன்ஸ். வேலை பார்க்குற இடங்கள்ல உங்களை கட்டாயப்படுத்துவாங்க. நோ 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 நோ, ஐ கேன் நாட். சில காரியங்கள்ல உங்களுக்கு அது சரியா படலைன்னா அதுல போய் நம்ம கை நீட்டக்கூடாது. ஆனா வசனம் என்ன சொல்லுகிறது? 1 பேதுருல, மனுஷனுடைய கட்டளை, நீங்கள் மனுஷனுடைய கட்டளைகள் யாவற்றிற்கும் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படியுங்கள். மேலான அதிகாரம் உள்ள ராஜாவுக்கானாலும் சரி, தீமை செய்கிறவர்களுக்கு ஆக்கினையும் நன்மை செய்கிறவர்களுக்கு புகழ்ச்சி உண்டாகும்படி அவனால் அனுப்பப்பட்ட அதிகாரிகளுக்கானாலும் கீழ்ப்படிங்க. அது கட்டாயம். ஆனா தேவனுக்கு அடுத்த விஷயங்கள்ல கீழ்ப்படிய கூடாதுங்கிறது தான். நீங்கள் மனுஷருடைய கட்டளைகளை யாவற்றிற்கும் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படியுங்கள். பேதுரு மற்ற அப்போஸ்தலரை கூப்பிட்டு சொன்னாங்க, நீங்கள் அந்த நாமத்தை குறித்து போதகம் பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு உறுதியாய் கட்டளை எடுக்கிறீங்க. பேதுருவும் மற்ற அப்போஸ்தலர்களும். ஏன்னா நீங்க எருசலேமே உங்களுடைய போதகத்தினால் நிரப்பி அந்த மனுஷனுடைய இரத்த பழியை எங்கள் மேல் சுமத்த வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்று சொன்னாங்க.
அவங்கள கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அவங்க கொடுத்த பதில், அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலர்கள் என்ன சொன்னாங்கன்னா, மனுஷனுக்கு கீழ்ப்படுவதை பார்க்கலாம் தேவனுக்கு கீழ்ப்படுகிறது அவசியமா இருக்கு. அவங்களுக்கு தெரியும். ஏன்னா தேவர் இயேசுவே கொல்ல முடிந்ததானால் மற்ற அப்போஸ்தலர்களையும் கொன்றாங்கன்னா அவங்களால முடியும். ஆனா அதை பற்றி அவங்க பயப்படவே இல்லை. மனுஷருக்கு கீழ்ப்படுவதை பார்க்கணும், தேவனுக்கு கீழ்ப்படுகிறது அவசியம். இது எல்லா வகையிலும் நம்முடைய விஷயத்துல பிரியாரிட்டி நாம தான் சூஸ் பண்ணணும். எகிப்துல அந்த குழந்தைகள் எல்லாம் கொல்லுவதற்கு கட்டளை பிறப்பித்தான் ராஜா, எகிப்தின் ராஜா. அந்த மருத்துவச்சிகள் என்ன செய்தாங்க? குழந்தைகளை டெலிவரி கண்டக்ட் பண்ணாங்க. மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு கட்டளையிடும்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளை உயிரோடு காப்பாற்றினார்கள். கேட்டதும் அவங்க சொல்லிட்டாங்க, அவங்க எபிரேய ஸ்திரீகள், பலமுள்ள ஸ்திரீகள், அங்க போறதுக்கு முன்னால அவங்க குழந்தைகளை பெற்றெடுத்து விட்டுறாங்க. இவங்க இவ்வளவு வைராக்கியமா இருந்தபடினால இத நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். ஜனங்கள் பெரிய மிகுதியும் பலத்து போனார்கள். அடுத்தது அதே அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, ஒளியின் ஆயுதங்களை 2 வகையான இதை தரித்துக் கொள்ளுங்கள். ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ளுங்கள், இயேசுவை தரித்துக் கொள்ளுங்கள். ரெண்டுமே ஒண்ணுதான். இயேசுவை தரித்துக் கொண்டுகிறவனுக்கு ஒளியில் இருக்கிறார். இயேசுவை பின்பற்றுகிறவன் இருளில் நடமாமல் ஒளியில் நடக்கிறார். ஏன்னா தேவன் ஒளியா இருக்கிறார். அவரிடத்தில் எள்ளளவேனும் இருள் இல்லை. ஒன்றியவால சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடந்தால், நல்லா கவனிச்சுக்கங்க. ஒரு மனுஷன் சொல்றான், நான் அவரோடு ஐக்கியப்பட்டிருக்கிறேன், அப்போ அவனுடைய வாழ்க்கை வெளிச்சத்தின் வாழ்க்கையா இருக்கும். ஏன்னா இருள்ல தான் எல்லா தவறுகளும் நடக்கும். இருளின் பிள்ளைகளுக்கும் ஒளியின் பிள்ளைகளுக்கும் வித்தியாசம் தெரியும். ஒளியில நடக்கிறவன் இட்ஸ் லைக் எ ஓப்பன் புக். ஆனா இருளில் நடக்கிறவன் எல்லாத்தையுமே இருள்ல தான் தவறான காரியங்களை செய்வான். அதனால நான் அவரோட ஐக்கியப்பட்டவர்களாக இருந்தாலும் ஒளியின் ஆயுதங்களை ஒன்னியவான்ல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இருளிலே நடக்கிறவர்களாக இருந்தால் சத்தியத்தின் மடியில் நடவாமல் நாம் போய் செல்லுவர்களாயிருப்போம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவரோடு ஐக்கியப்பட்டிருப்போம். ஏன்னா அதனாலதான் ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ளுங்கள். ஏன்னா அவர் ஒளியா இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையும் ஒளியா இருக்க வேண்டும் என்பதுதான் தேவன் விரும்புகிறது. சிலருடைய செயல்பாடுகள் நம்ம ஏற்றுக்கொள்ளுகிற வகையில இருக்காது. வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுகிற வகையில இருக்காது. பொது வழியில நடக்கிற முறைமைகள் சரியா தேவன் விரும்புகிற காரியமா இருக்குது. அதனாலதான் இயேசு சொன்னார், நான் ஒளியா இருக்கிறேன். இதை நம்ம தரித்து கொள்ள வேணும் நம்முடைய வாழ்க்கையில. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிற இருளே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பா. அது நான் விளக்கம் கொடுக்க வேண்டியதில்லை. அப்பதான் அவர் சொன்னாரு, கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும், இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள். இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் என்னதென்று அறியார். இது நம்ம we have to be very clear in our life today. ஏன்னா யோவான் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் பாருங்க. யோவான் 3:19 வாசிக்கிறேன். யோவான் 3:19.
ஒளியானது உலகத்துல வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவளா இருக்கிறபடியால் அவர்கள் ஒளியை பார்க்கலும் இருளை விரும்புகிறது அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமா இருக்கிறது. 18ஆம் வசனம், அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படார். இருள நடக்கிற யாரா இருந்தாலும், எந்த செயல்பாடுகளா இருந்தாலும், எந்த காரியமா இருந்தாலும், அதனாலதான் பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பயக்கிறான். சில கள்ளத்தனம் திருட்டுத்தனம் பண்றவனுக்கு ஒளிக்குள்ள வர மாட்டான். நிறைய பேர் ரட்சிக்கப்படாம இருப்பதற்கு காரணமே பொல்லாங்கு செய்கிறவர்கள். அவங்க ஒளியை பயப்பாங்க. நான் அப்படிதான் இருந்தேன் ஒரு காலத்துல. ரட்சிக்கப்பட்டா நமக்கு இப்படி எல்லாம் ஜாலியா இருக்க முடியாது அப்படி நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம் ஜாலின்னு. பட் என்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம்னா அன்னைக்கு தெரிஞ்சது இதுதான் லைஃப், இதுதான் சந்தோஷம். ஆக்கினை தீர்ப்பு நமக்கு கிடையாது. நிறைய பேர் பாருங்க, நீங்க சொல்லுங்க, அவங்க ஒளியை விரும்பும், அவங்களுக்கு இருட்டு பிடிக்காது, ஒளி பிடிக்காது. காரணம் பொல்லாதவர்களா இருக்கிற அவர்களுடைய கிரியைகள். அதனாலதான் அவங்க இருளை விரும்புகிறது. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பயக்கிறார், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளி நடத்தில் வராதிருக்கிறார். சத்தியத்தின்படி செய்கிறவனோ 21ஆம் வசனம் பாருங்க, தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று ஒளியாகும்படிக்கு ஒளி நடத்தில் வருகிறார். அப்ப நம்ம ஒளியின் பிள்ளைகள் என்று சொன்னா பத்தாது. நிறைய பேருடைய நினைப்பு தெரியுமா, ஒளியின் பிள்ளைகள் அப்படின்னா நம்ம பெந்தேகோஸ்தே கோயிலுக்கு போகணும், 4-5 பெர்க்மன்ஸ் பாட்டை பாடணும், அதுக்கு பிறகு எல்லாம் நம்ம ஒளியின் பிள்ளைகளாக இருக்கோம். புரியுதுங்களா? அப்ப நிறைய பேர் இருளை விரும்புவதற்கு காரணம் ஒளியில வந்தா மாட்டிக்கிடுவோம், கள்ளப்பயிர்கள் தான். ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கு, நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். அதனாலதான் ஒளியை தரித்துக் கொள்ளுங்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் இந்த கலாத்தியர் 3:27 இப்படியா சொல்லுகிறது, உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. அப்ப கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே அப்படின்னா நம்முடைய செய்கைகள் வெளிச்சத்தின் ஒளிக்குள்ளாக இருக்க வேண்டும். அதனாலதான் நமக்கு எபேசியர்ல இருந்து அந்த சர்வாயுத வர்க்கத்தை நம்ம பார்த்திருக்கோம். சர்வாயுத வர்க்கத்தை பார்த்தோம். எதுக்குன்னா ரட்சிக்கப்பட்ட ஒருவனுக்கு இந்த சர்வாயுத வர்க்கம் இல்லைன்னா பெரிய கிறிஸ்டியனா இருப்பான், அவனுடைய வாழ்க்கையில இருள் தான் அண்டி இருக்கும். அதனாலதான் நான் கடந்த இதுல இந்த சர்வாயுத வர்க்கத்தை கொண்டு வந்தேன். ஏன் தீங்கு நாளில், எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல இருக்கு, தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தை செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு மனுஷனுக்கு சர்வாயுத வர்க்கம் இல்லைன்னா இஸ் லைஃப் இஸ் மிசரபிள். அதை வச்சுதான் நம்ம ஜெயிக்க முடியும், ஜெயம் பெற்ற பிள்ளைகளாக வாழ முடியும். அது இருக்கிறவன் இருளை விரும்ப மாட்டான், வெளிச்சத்தில் பிள்ளையா இருப்பான். இயேசுவை தரித்து கொள்ளுகிறதுனா இந்த ஞானஸ்நானத்துல தரித்து கொள்ளுகிறோம். ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களை அப்படியே கம்ப்ளீட்லா இஸ் கன்சூமிங் யூ. நீங்க தண்ணீர்ல மூழ்கி வரும் பொழுது துணி துவைக்கிற மாதிரி. ஆனா பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டிருக்கும் பொழுது நம்ம ஊர்ல துணி வெள்ளாவில வைத்து எடுப்போமே, அது மாதிரி என்னுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா அழுக்குகளும் போய்விடும். அப்ப நம்ம கிறிஸ்டியன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ரட்சண்யம்னு தலைச்சிரா ரொம்ப முக்கியம். அதான் இந்த படத்துல கொடுத்திருக்கிற ரட்சண்யம் தலைச்சிராவும், அதுதான் நம்மளை பாதுகாக்கிறது. சத்ரு யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி தெரியும் பொழுது மெயின் இதே இந்த ரட்சண்யம் தான். அது நம்மை பாதுகாக்கிற ஒரு கவசம்.
நம்முடைய ரட்சணத்தை எடுத்துட்டான்னா தொலைஞ்சு எல்லாமே, எது இருந்தும் பிரயோஜனம் கிடையாது. அப்புறம் நாம பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை இழந்து விடாதபடிக்கு சிலவங்க வீணான தவறுகளை செய்து முன்னணிமை காட்டிலும் பின்னலமே ரொம்ப மோசமா இருக்கும். அதான் சொல்லப்பட்டிருக்கு, நாய் தான் தான் கக்குனதை தின்னும். அப்ப தேவன் ஒரு மனிதனுக்கு ரட்சணம் என்று தலாச்சிராவை நம்ம இயேசுவை தரித்து கொள்ளுங்கள் சொல்லும் பொழுது இந்த சர்வாயுத வர்க்கத்தையும் எப்பொழுதும் தரித்திருக்கு. இட் இஸ் நாட் ஒன்லி ஃபார் ஆன் த டே ஆஃப் பிரீச்சிங், 24/7. நீதி என்னும் மார்க்கவசத்தையும் மனசாட்சி அங்கதான் ஒதுக்கும். மனசாட்சி இருக்கு உங்களோடு கூட சாட்சியிடும். அந்த மார்க்கவசம் இல்லாதவன் இஷ்டம் போல மனசாட்சிக்கு மீறி இஷ்டம் போல வாழ்வான். அதான் தவறு செய்வதற்கு காரணம். அடுத்தது மூன்றாவது, சத்தியம் என்னும் கச்சையை உங்களை அறையில கட்டினவர்களாகும். தட் இஸ் த மெயின். த பெல்ட் கிவ்ஸ் யூ த பர்சனாலிட்டி. சத்தியம் தான் நம்மளை விடுதலையாக்குகிறது. அடுத்தது தேவ வசனம் என்ற ஆவியின் பட்டயம். இது எல்லாமே வரும் ரட்சண்யம் பாதுகாக்குது, நீதி பாதுகாக்குது, சத்தியம் பாதுகாக்குது. ஆனா அந்த தேவ வசனம் தான் அட்டாக் பண்றது சத்துருவை. இன்னொன்னு பாத்தீங்கன்னா விசுவாசம் என்னும் கேடகம். அவரது அடுத்தது சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்று பாதரட்சி. இந்த 6 ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒண்ணு. விசுவாசம் ஒண்ணு பாதுகாக்குது, சத்தியம் பாதுகாக்குது, நீதி பாதுகாக்குது. சாத்தான அட்டாக் பண்றது என்னன்னா அந்த வசனம், தேவ வசனம். இயேசுப்பா வனாந்தரத்துல அந்த வசனத்தை கொண்டுதான் சத்ருவை மேற்கொண்டது பார்க்கலாம். வசனத்துல ரொம்ப நம்ம தேர்ந்தவர்களா இருக்கும் பொழுது எங்கெங்க எந்த வசனம் நம்ம யூஸ் பண்ணணும்னு நமக்கு தெரியும். அடுத்தது விசுவாசம். உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ரோமர் புத்தகத்தையுமே விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பார். இந்த அடிப்படையில எழுதப்பட்டதுதான் பூரணமான விசுவாசம், ரட்சிப்பு. இது எல்லாமே ரோமர் புத்தகத்திற்குள்ளாக நீங்க பார்க்கலாம். நீதிமான ஆக்கப்படுகிறோம்னா விசுவாசம் வேணும். ரட்சணைப்பட வேண்டுமானா சத்தியம் வேணும். சத்தியத்தை இருந்தவர் ரட்சிக்க. எல்லாம் இன்டர் ரிலேட்டட். நிறைய பேர் நினைச்சுக்கிடுவாங்க இது ஒன் டைம் இன்சிடென்ட். யுத்தத்துக்கு போகும்போது நம்ம யுத்தத்துக்கு 24/7 யுத்தத்துல தான் இருக்கோம். எப்படியாயிலும் நம்முடைய ரட்சிப்பை இழந்து போக சத்துருக்கு என்ன யாரை விழுங்கலாம் என்று வயது எடுத்திருக்கிறான். அதனாலதான் நமக்கு இப்படி ஒரு ஆமரை கொடுத்து அந்த கான்சியஸ்னஸ் நம்ம இருந்து கொண்டே இருக்க வேண்டும். நிறைய பேருக்கு அது ஃபார் டைம் பீயிங்னு யூஸ் பண்ணுவாங்க, அப்படி இல்லை. சோ இந்த 13ஆம் அதிகாரத்துல நான் எல்லாம் விளக்கமா கொடுக்கல. சில முக்கியமான காரியங்களை நான் எடுத்த காரியங்களோட முக்கியமான சாராம்சத்தை உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அடுத்தது 14ஆம் அதிகாரம். மொத்தம் 16 அதிகாரம் இருக்குது. இதுல 14 the law of love over the liberty. கொள்கை ரீதியில் யாரையும் நியாயம் தீர்க்க வேண்டாம். சிலவங்க தான் செய்யலைன்னா மத்தவன் செய்யக்கூடாதுன்னு ஒரு கொள்கை வச்சிருப்பாங்க. அதான் இதுல வருகிறது. 5 to 9 வரை எதுவானாலும் கர்த்தருக்கு முதலிடம் கொடுங்க. 10 to 15 வரை கிறிஸ்துவின் நியாயசனத்திற்கு முன்பாக நாம் நிற்க வேண்டும். இதுல அந்த கொள்கை ரீதியும் கிறிஸ்துவின் நியாயசனமும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்னைக்கு கொள்கை ரீதியில் யாரையும் நியாயம் தீர்க்க வேண்டாம். பதார்த்தங்களில் விசுவாசிகளை ஏற்றுக்கொள்வதில் காணப்படும் முரண்பாடுகள். போஜன பதார்த்தங்களில்
போஜன பதார்த்தங்கள்ல குற்றம் சாட்டுவான். புசிக்கிறவனும் புசிக்காதவனும் அற்பமா எண்ணாதிருப்பானாக. சாப்பாட்டு விஷயத்துல ஒரு மாதிரி சீப்பா இல்ல, பார்த்தா நான் சாப்பிடல, அது ஓவர் இருக்கும், அதான் அப்படி சொல்றாரு. இப்ப யூதர்களை எடுத்துக்காங்க, அவன் கோஷர் போட்டு தான் எடுப்பான், அனுமதிக்கப்பட்டதான் அவன் எடுப்பான். இன்னொருத்தன் வெஜிடேரியன் எடுப்பான். இப்போ இந்த நம்ம இந்தியாவில இந்து பின்னணியிலிருந்து ரட்சிக்கப்பட்டு வரக்கூடியவங்களை சிலவங்க வந்து நான்வெஜ் எடுக்கவே மாட்டாங்க. அவங்கள வந்து நம்ம கட்டாயப்படுத்தக்கூடாது. நீ சாப்பிடணும்னா. ரெண்டாவது, அந்த ஆளு நீங்க சாப்பிடறத பார்த்தா அவருக்கு ஒரு டெம்டேஷனோ ப்ராப்ளம் வருதுன்னா நாம அப்படி இருக்கக்கூடாது என்பது. 14ஆம் அதிகாரத்தை ஒரு தடவை உங்களுக்கு காண்பிக்கிறோம் பாருங்க. விசுவாசத்தில் பலவீனமுள்ளவனை சேர்த்துக் கொள்ளும், ஆனாலும் அவனுடைய மன ஐயங்களை குற்றமாய் நிர்ணயிக்காமல் இருங்கள். ஒருவன் எந்த பதார்த்தத்தையும் புசிக்கலாம் என்று நம்புகிறான், பலவீனனோ மரக்கறிகளை மாத்திரம் புசிக்கிறான். புசிக்கிறவன் புசியாதிருக்கிறவனே அற்பமாய் எண்ணாதிருப்பானாக. புசியாதிருக்கிறவனும் புசிக்கிறவனை குற்றவாளியாக தீர்க்காதிருப்பானாக. தேவன் அவனை ஏற்றுக்கொண்டாரு. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த மாதிரி விஷயங்கள்ல டோன்ட் பி ஜட்ஜ்மெண்டல். நீங்க அந்த நியாயம் இருக்கிறது நம்ம கையில இருக்க வேண்டாம். அவனுக்கு அது பிடிக்கலன்னா நீ விட்டு விடு. இப்ப வந்து ஒருத்தன் இன்னும் உதாரணம் அதுல வருது பின்னால பாத்தீங்கன்னா, நான் ஒரு பையனை ஒரு ஆளை வந்து ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்கு தான் நடத்தி கொண்டு வரேன் விக்கிரக கோயில்கள்ல இருந்து. நான் அவனை ரட்சிப்புக்குள்ளா நடத்தி ஆண்டவருக்குள்ள கொண்டு வந்துட்டேன்னு வைங்களேன், என்னையே எடுத்துக்காங்க. அவன் இந்த ரட்சிக்கப்பட்ட சகோதரன் ஒரு நாள் அவன் போய் கொண்டிருந்த விக்கிரக கோயில்ல என்ன பாக்குறான், நான் அங்க போய் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஆனா என் மனசாட்சிக்கு அது குற்றமா தெரியல, எனக்கு பசிக்குது நான் போய் சாப்பிட்டு வந்துட்டேன்னு வைங்க, அது அவனுக்கு இடறலுக்கு ஏதுவாக இருக்கும். அதனால விசுவாசத்தில் பலமுள்ளவனும் பலவீனன். நான் பலமுள்ளவனா இருப்பேன், ஆனா அவன் பலவீனன். அப்போ என்னுடைய பலத்துல அவனுக்கு இடறுதலாக நான் இருக்கக்கூடாது. அதனாலதான் விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவனை சேர்த்துக் கொள்ளுங்கள். அவனுக்கு சில மன ஐயங்கள் இருக்கலாம், அவனை குற்றமாய் நிர்ணயிக்காமல் இருங்கள். சிலவங்க பயங்கர ஜட்ஜ்மெண்டலா இருப்பாங்க. பிரதர் அவனை விட்டுருங்க, அவன் முட்டாச்சு, சாத்தானுங்க ஒப்பு கொடுத்தாச்சு. அவங்க விருப்பம். ஒவ்வொருத்தரும் நாட்களை நியமிப்பதில் ஒவ்வொருத்தரும் ஒரு நாளை நியமிச்சிருப்பான். அது ஏன் நீங்க இந்த நாள் பண்ணலாமே தான் அவன் விருப்பம். அதுக்கு நாம நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளுகிறான். அதனாலதான் நம்ம சிலவங்க லென்த் டேஸ் அதுல எல்லாம் இருப்பாங்க, அதுக்கு அதை அவங்க விசேஷித்து இருக்காங்க. அவங்களுடைய நம்பிக்கை அவ்வளவுதான். அதை போய் உடைச்சி அதை போய் கிரிட்டிசைஸ் பண்ணி அதெல்லாம் இது பண்ணக்கூடாது என்பதுதான். பண்டக சாலையில விக்கிரக கோவிலில பந்தி இருக்க ஒருவன் கண்டால் பலவீனமா இருக்கிற அவருடைய மனசாட்சி விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவர்களை புசிப்பதற்கு துணிவு கொள்ளுவான். அப்ப என்ன சொல்றாரு, நான் அங்க போய் உட்கார்ந்தோம்னா அவனுக்கு திருப்பியும் வர்றதுக்கு துணிவு வந்துடும். அப்ப எல்லாம் மறந்துடுவான். அதனால இப்படி இருக்க இனிமேல் நாம் ஒருவர் குற்றவாளி என்று தீர்க்காதிருப்போமாக. ஒருவனும் தன் சகோதரனுக்கு முன்பாக தடுக்கலையும் இடர்களையும் போடலாது என்று தீர்மானித்துக் கொள்ளுங்கள். ஒரு பொருளும் தன்னிலே தீட்டுள்ளது அல்ல என்று கர்த்தராகிய இயேசுவுக்குள் அறிந்து நிச்சயித்திருக்கிறேன். ஒரு பொருளை தீட்டுள்ளது என்று எண்ணிக்கொள்ளுகிறவனவனோ அவனுக்கு அது தீட்டா இருக்கும். போஜனத்தினாலே உன் சகோதரனுக்கு விசனம் உண்டாக்கினால் நீ அன்பாய் நடக்கிறவன் அல்ல. நான் சொல்லிட்டு இருக்கேன். இதெல்லாம் கொஞ்சம் பிராட் மென்டாலிட்டி வேணும். ரொம்ப நேரோ மைண்டடா போனதெல்லாம் ஒத்து வராது.
போஜனத்தினாலே கெடுக்காதே, கிறிஸ்து அவனுக்காக மரித்தாரே. அடுத்தது நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்போமே. 11ஆம் வசனம் சொல்லுகிறது. அதுதான் பெமா ஜட்ஜ்மெண்ட். 11 தானா? ஒரு தடவை பார்த்துருவோம், சொல்லிடுறேன், பார்த்துருவோம். அந்த வசனம் இதுலயே இருக்குது. 10ஆம் வசனம். இப்படி இருக்க உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறது என்ன? நீ உன் சகோதரனை அற்புதமா எண்ணுகிறது என்ன? நாம் எல்லாரும் கிறிஸ்துவனுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்போமே. இந்த கிறிஸ்துவின் நியாயாசனத்தை குறித்து நமக்கு அறிவு இருக்க வேண்டும். எத்தனை கிறிஸ்தவர்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சிருக்குதோ தெரியல. இந்த கிறிஸ்துவின் நியாயாசனம் என்றால் என்ன? எப்பொழுது நடக்கும்? ரகசிய வருகையில இதுதான் கிறிஸ்துவின் நியாயாசனம்னு வைங்க. இதுக்கு கிரேக்கத்துல பெமா ஜட்ஜ்மெண்ட் சொல்லுவார்கள். கிறிஸ்துவின் நியாயாசனம் 2 கொரிந்தியர்ல 5:10 பாத்தீங்கன்னா, ஏனெனில் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். எப்போ? யாரு? நாம் எல்லாரும் போட்டிருக்காரு. நாம் எல்லாரும்னா யாரு? இப்போ உயிரோடு இருக்கிற நாம் எல்லாரும். எல்லாரும் கிறிஸ்தவர்கள் எல்லாருமா? இல்லை. ரகசிய வருகையில எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்களும், ஏற்கனவே ரகசிய வருகை குறித்து நிறைய அனிமேஷன் காட்டியிருக்கேன். அந்த ரகசிய வருகையின் பொழுது கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்து எழும்பினவர்களும் அவர்தான் கிறிஸ்தவர்கள் ரகசிய வருகையில எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அவங்களுக்கு தான் இந்த நியாயாசனம் கிருபையின் காலத்தில் இருந்துகிட்டு இருக்கோம். இந்த கிருபையின் காலம் எப்ப முடியுதோ தெரியாது. ஆனா ரகசிய வருகையோடு கிருபையின் காலம் முடியுது. கிறிஸ்தவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுதல், சபை எடுத்துக்கொள்ளப்படுதல், ரட்சிக்கப்பட்டு, அதாவது இன்னும் சிம்பிளா சொல்ல போனா, யாரெல்லாம் சர்வாயுத வர்க்கம் தரித்திருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. யாரெல்லாம் சர்வாயுத வர்க்கம் தரித்து மரித்திருக்கிறார்களோ அவருடைய சரீரங்களும் எழும்பும். எடுத்துக்கொள்ளப்பட்டு இவங்க கடைசி இதுல 1000 வருட அரசாட்சிக்கு வரும் பொழுது அவங்களுக்குள்ளாக அவங்க கலந்து கொள்ள வேண்டுமானா நியாய தீர்ப்பு முடிஞ்சுதான் அங்க வருவாங்க. கீழே பூமியில என்ன நடக்கும்? உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம், அந்த கிறிஸ்துவனுடைய ஆட்சி நடக்கும் 7 வருடங்கள். அதனால கிறிஸ்துவ நியாயாசனம் அப்போ வருதுன்னு பாத்தீங்கன்னா, சபை முடிஞ்சு சபை எடுத்துக்கொள்ளப்படுது, மேல போன பிறகு உபத்திரவ காலம் பூமியில நடக்கும் பொழுது கிறிஸ்துவின் நியாயாசனம் மேல நடக்கும். இயேசு கிறிஸ்து நியாயம் தீர்ப்பார் நம்ம ஒவ்வொருவரையும். அது முடிஞ்சுதான் இயேசு கிறிஸ்துவோட 2வது வருகை, திருமணம். அர்மதான் எல்லாம் யுத்தம் முடிந்து வரும் பொழுது 1000 வருட அரசாட்சி தொடங்கும். இதுல நாம யாரெல்லாம் கிறிஸ்துவ நியாயாசனம் தாண்டி போய் நியாய தீர்ப்பு முடிஞ்சு 1000 வருட அரசாட்சியில பங்கு பெறுவார்கள். இந்த 1000 வருட அரசாட்சி முடிஞ்சு சில காலம் சத்துரு விடுதலையாகி இருப்பார். இது அது முடிஞ்சு விடுதலையாகி வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்பு, பொதுவான நியாயத்தீர்ப்பு, சாரி
பொதுவான நியாய தீர்ப்பு முடிஞ்சதும் புதிய வானம் புதிய பூமி, கீழே அக்கினி கடல். அப்போ கிறிஸ்துவ நியாயம் நமக்கு ஒரு உள்ளுணர்வு இருக்கணும். நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம் உண்மைதான், ஆனாலும் ஒரு ஞாபகம் இருக்க வேணும், நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயசனத்திற்கு முன்பாக நிற்க வேண்டும். வேதத்துல 3 வகையான நியாய தீர்ப்புகள் உண்டு. நாம இதை பற்றி நினைக்கிறதே கிடையாது. அன்றாட வாழ்க்கையில நம்ம ஒரு நாள்ல போய் நிக்கணும், ஒவ்வொரு எல்லாத்துக்கும் கணக்கு உபயோகிக்கணும். நான் எடுக்கும் பொழுது நிறைய எடுத்திருந்தேன். நம்முடைய நாவுகளுக்கு, செயல்களுக்கு, சிந்தனைகளுக்கு, நடத்தைகளுக்கு, பார்வைகளுக்கு. மெயின் கிரைட்டீரியா ரட்சிக்கப்பட்டிருக்கா இல்லையா, எடுத்துக்கொள்ளப்பட்ட. ஆனா கிரியைகள் ஒரு வித்தியாசப்படும், எல்லாரும் பெர்ஃபெக்ட் கிடையாது. அதனால அந்த நியாய தீர்ப்பு அவனவன் கிரியைகளுக்கு தக்கதாக நடக்கும். ஆனா வேதத்துல 3 நியாய தீர்ப்புகள் இருக்குது. முதலாவது, இது நமக்கு ஒரு அறிவு வேணும், இது ஒரு பைபிள் ஸ்டடியாக எடுத்துக்கிட்டு இருக்கேன். கிறிஸ்துவின் நியாயசன நியாய தீர்ப்பு ஒண்ணு. 2வது, நாடுகள் பிரித்தல், வெள்ளாட்டு செம்மறியாடு நியாய தீர்ப்பு. அர்மகதோன் யுத்தம் முடிந்து வரும் பொழுது நடக்கிறது. கடைசி வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. இதுல எல்லாரும் நின்றுதான் ஆகணும். முதல் 2ஐயும் விட்டவன் 3வது குரூப்ல வந்து நின்றுதான் ஆகணும், நியாய தீர்ப்பு வாங்கிதான் ஆகணும். ஒண்ணு பரலோகமோ இல்லது அக்கினி கடலோ, அதுக்கு தக்கன இது. So we got to be aware of it. அடுத்த 15ஆம் அதிகாரத்துல வரும் பொழுது, கிறிஸ்துவை போல பலவீனர்களை தாங்கு, புறஜாதிகளை அவரோட ஜனங்களோடு கூட, யூதர்களோடு கூட களி கூறுங்கள். You see the unifying mission of Jew and Gentiles. பவுலுக்கு அதான், யூதர்களை விட்டுறக்கூடாது. ஜீசஸ் கிரைஸ்ட் எடுத்தீங்கன்னா பலவீனர்களை தாங்கு. கிரைஸ்ட் அவர் மாடல் ஃபார் பேரிங் வித் அதர்ஸ். அப்புறம் ஆண்டவர் புறஜாதிகளுக்கு பவுலுடைய அப்போஸ்தல ஊழியம், பவுலின் பயண திட்டங்கள். இதுல பவுலின் பயண திட்டங்களை தான் மெயினா உங்களுக்கு எடுத்தேன், நிறைய எடுத்தேன். இன்னைக்கு உங்களுக்கு எடுக்க போறது பவுலின் பயண திட்டங்கள். ரோமுக்கு வருவதை குறித்து எழுதுகிறார். இன்னைக்கு நான் முடிக்கிறேன், அதனால ஜம்ப் பண்ணி போய்கிட்டே இருக்கு. என்ன எழுதுறாரு? உங்களிடத்தில் வருகிறதற்கு இதனால் அநேகம் தரம் தடைப்பட்டேன், இப்பொழுது திசைகளிலே எனக்கு இடமில்லாதபடியினாலும். அவர் கொரிந்தில இருந்தாக்க எழுதுறாரு. 3வது பயணத்துல கொரிந்து பட்டணத்துல இருந்து ரோமுக்கு எழுதுகிறார். உங்களிடத்தில் வரும்படி அநேக வருஷமா எனக்கு மிகுந்த விருப்பம் உண்டாயிருந்தபடினாலும் நான் ஸ்பானியா தேசத்திற்கு பிரயாணம் பண்ணுகையில் உங்களிடத்தில் வந்து உங்களை கண்டுகொள்ளவும், இடத்தில் சற்று திருப்தி அடைந்த பின்பு அவ்விடத்திலிருந்து உங்களால் வழி விட்டு அனுப்பப்படவும் எனக்கு சமயம் கிடைக்கும் என்று நம்பி இருக்கிறேன். அவரு ஸ்பெயினையும் தாண்டி போகணும்னு இருந்தார் ஊழியத்திற்கு. ரோமர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலேயே சொன்னார், உங்களிடத்தில் வருகிறதற்கு. புறஜாதியான சகோதரரே, புறஜாதிகளான மற்றவர்களுக்குள்ள நான் பலன் அடைந்தது போல. என்ன பலன்? 3 முறை நான் பயணம் பண்ணி நிறைய செய்துட்ட ஊழியம். இனி உங்களுக்குள்ள நான் பலன் அடைய விரும்புகிறேன். அதனாலதான் உங்களிடத்திற்கு பல முறை வர யோசனையா இருந்தேன். ஆயினும் இதுவரைக்கும் எனக்கு தடை உண்டாயிற்று என்று நீங்கள் அறியாதிருக்க எனக்கு தயவுசெய்து இது பண்ணிக்காங்க. அப்போ இவருக்கு வாஞ்சை ரோமுக்கு எப்படியாவது போய்விடணும். அததான் கடந்த கடைசி நாட்கள்ல எடுத்தேன். ரோமுக்கு எப்படி போய் சேர்ந்தார், ரோமுக்கு சென்ற காரியங்களை அந்த பயணங்கள்ல காட்டினேன். இந்த மேப்பை பார்த்தீங்கன்னா அந்தியோகியால இருந்து தரிசுப்பட்டினம் இந்த பக்கங்கள்ல ஏசியா மைனர் எல்லாம் போய்
மக்கதோனியா போய் அங்க அத்தேனே கொருந்து பட்டணம் போய் திருப்பி எபேசு பட்டணம் வந்து அங்கிருந்து செசரியா போய் செசரியால இருந்து எருசலேம் வந்து எருசலேம் போனாரு. அங்கதான் பயங்கர கலாட்டா. எருசலேம் போன இடத்துல பயங்கர கலம். அவர் எப்படியாவது பண்டிகை நாளுக்குள்ள போனதான் போனாரு. எருசலேம்ல இவருக்கு பயங்கர கலாட்டா, எப்படியாவது கொண்டு விட வேண்டும் என்று பவுல் எப்படியாக அவர்களோடு பேசினார். ஒவ்வொரு சம்பவங்களையும் நான் உங்களுக்கு அழகா காட்டினேன். எங்க படி மேல ஏறி அவர் கிரேக்கத்துல பேசினது, அப்புறம் எபிரேய மொழியில பேசினது, ஜனங்களெல்லாம் அமைதிப்படுத்தி பேசினது, மேடையெல்லாம் போட்டு பேசுற மாதிரி பேசினார். ஆனா ஆண்டவர் திருப்பி திருப்பி அவருக்கு கொடுத்தார், நீ போவ ரோமுக்கு போயிருவடா அப்படின்னு. அப்போ எருசலேம்ல நடந்த சம்பவங்கள் எல்லாம் பார்த்து கடைசி அவரை கொல்லுவதற்கு முற்பட்டார்கள், ஆலோசனை தங்கத்தார். ஒரு இடத்துல அங்க பரிசேயர்களும் சதுசேயர்களும் இருக்காருங்கன்னு அதை பயன்படுத்தி நான் உயிர்த்தெழுதலை குறித்து நியாயம் தீர்க்கப்படுகிறேன்னு சொல்லி பண்ணி அவங்களுக்குள்ள பிரச்சனைகளை உண்டு பண்ணார். கடைசி அவங்க என்ன பிளான் பண்ணாங்க, அவனை அப்படி சிறைச்சாலைக்கு கொண்டு போற வழியில கொன்னுடலாம் அப்படின்னு. அப்ப இவருக்கு மருமகன் போய் அவருக்கு விஷயத்த சொல்லி ராஜாவுக்கு அறிவிச்சு கடைசி செசரியா சிறையில் 2 வருடங்கள் அங்க இருந்தார். 2 வருடம் செசரியா சிறையில மாட்டிக்கிட்டார். இவர் எருசலேமுக்கு போகணும்னு போயிட்டு ரோமுக்கு போகணும்னு இருந்தார். அங்க தேசாதிபதி பெலிக்ஸ் அவரு விசாரிச்சார். தேசாதிபதி பெஸ்து அவரும் வந்து விசாரிச்சார். குடும்பம் தலைச்சு மனைவியோட துர்சுல்லாவோட கூட வந்தாங்க. கடைசி அகிரிப்பா ராஜா வந்து விசாரிச்சார். இந்த பெலிக்ஸ் எல்லாம் அவர் மனைவியோட கூட வந்தான். துருசில்லா அது ஒரு ஜூயிஷ் லேடி. கடைசி அகிரிப்பா எல்லாம் பார்த்துட்டு, அவர் தான் பெரிய ராஜா, அவர் பார்த்துட்டு சொல்லிட்டாரு, இவன்ட்ட ஒரு தப்பு இல்லையே. ஆனா இவரு என்ன பண்ணிட்டாரு, ராயனுக்கு அபயம் விட்டார். இதெல்லாம் நான் எல்லாம் ஸ்லைடா போட்டிருந்தேன். இப்போ உங்களுக்கு அது போட்டதுனால இதை விளக்கமா திரும்ப சொல்லி ரிவைஸ் பண்ணிட்டு இருக்கேன். ராயனுக்கு அபயம் விட்டபடினால அகிரிப்பா சொன்னார், வேற வழி இல்லை, இவன் ரோமன் சிட்டிசன். எப்ப ரோமன் தெரிஞ்சாதான் அப்பவே பயம் நடுக்கம் கொடுக்க ஆரம்பிச்சு. அதான் கேட்டான், ஏடா நான் காசு கொடுத்து வாங்கினேன், நீ எப்படி வாங்கின? ஆக அவனை அங்கிருந்து கைதியாக ரோமுக்கு அழைத்து செல்லப்பட்டான். அது ஒரு பெரிய டாபிக். பவுல் கைதியாக சென்றது. கைதியாக கப்பல் பயணத்துல போறாரு. அப்ப போகும்போது நிறைய இடங்கள் எல்லாம் அதுல குறிப்பிடப்பட்டிருந்துச்சு. அசம்பாவிதங்கள் நிறைய நடந்துச்சு. எருசலேம்ல இருந்து அந்த மேப்பை காட்டுறோம் பாருங்க, போய் முக்கியமாக இந்த மெலித்தா தீவுக்கு போய் சேர்றாங்க. செசரியால இருந்து சீதோன் பை, கினீது, கிரேத்தா, இப்படி ஒவ்வொரு தீவுகள்லாம் இருக்கு. இந்த இதுல இருக்குது எல்லாமே. இங்க வந்து மெலித்தா தீவுக்கு வந்தா இருக்கு பாருங்க, இதுதான் இந்த இடம். இவ்வளவு இடங்களும் போய் மெலித்தா தீவுல போய் மாட்டுறாங்க. சீதோன் தரப்பு பிடித்தோம், விட விட்டு நாங்கள் புறப்பட்டு எதிர்காற்றா இருந்தபடினால சீப்பர் தீவின ஒதுக்குல போனோம் அப்படின்னு விளக்கமா கொடுத்தது. அப்போஸ்தலர் 27 இருக்கு. அப்புறம் ஒரு அலெக்சாண்ட்ரியா பட்டணத்து கப்பல் வந்துச்சு, அதுல பிடிச்சு போனோம். ஆனா மெலித்தா தீவுல போனதுதான் கப்பல் உடஞ்சி. ஆனா இவன் கிளியரா சொல்லிட்டார்ல பால்,
என்னை அழைத்த ஒரு உண்மை உள்ளவர். அவர் சொல்றாரு, நான் எப்படியாவது போயிருவேன் ரோமுக்கு, அதனால ஒன்றும் கவலைப்படாதுங்க, என்ன ஆண்டவர் கொண்டு போவார். அப்ப அந்த மெலித்தா தீவுல கூட ஒரு அற்புதம் நடந்துச்சு. மெலித்தா தீவில் பவுல் இருக்கும் பொழுது, அங்க அமர்ந்து இருக்கும் பொழுது ஒரு விஷப்பூச்சி அவரை கடிச்சு அவர் சாகாம இருக்கத பார்த்துட்டு அவன் செத்து போயிடுவான்னு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள ஜனங்கள் சொன்னாங்க, இவன் இதுல கடலுக்கு தப்பி வந்திருக்கான், இப்ப பூச்சி கடிச்சிட்டு இவன் ஏதோ தப்பு பண்ணிருக்கான். அவன் பூச்சியை ஈஸியா உதறி தீல போட்டபடினால ஓ இஸ் எ மிராக்கிள் மேன் என்று நினைத்தார். அதுக்கு பிறகு அங்க ஒரு பெரிய மெடிக்கல் கேம்பெயின் நடந்துச்சு டாக்டர் ப்ளூக் தலைமையில். அப்ப அங்க இருந்து திருப்பியும் பயணப்பட்டு ரோம் சென்றடைந்தார். இப்ப ரோமுக்கு போயாச்சு. நான் எண்டில் வந்துகிட்டு இருக்கேன். இப்போ இன்னும் 5 நிமிஷம் இருக்கு. அங்க நடந்தது என்ன? ரோமாபுரியில் சேர்ந்த பொழுது நூற்றுக்கு அதிபதி தன் காவலில் இருந்தவர்களை சேனாதிபதி இடத்தில் ஒப்புக் கொடுத்தான். அப்பொழுது பவுல் தன்னை காத்திருக்கிற சேவகனுடனே தனித்து குடியிருக்கும்படி உத்தரவு பெற்றுக் கொண்டார். ஏன்னா மற்ற கைதிகளுக்கு இந்த இது கிடைக்காது, பிரிவிலேஜ். இவன் ரோமன். மற்ற கைதிகள்லாம் எல்லாம் ரவுடி, இதுக்கு கொலைக்காரன் கொள்ளக்காரன் கூட கொண்டு போட்டுருவான். இவனுக்கு என்னன்னா ஊழிய வாஞ்சை. தன்னை அங்க நிறைய பேர் தேடி வருவாங்கன்னு தெரிஞ்சபடினால அந்த சேவகன் கூடையே தனித்து குடியிருக்கும்படி உத்தரவு பெற்றுக் கொண்டார். அங்க என்ன சேவகர்னா ஒவ்வொரு நாளும் ஒரு ஆளு, ஒரு சோல்ஜர் வருவான். Probably he shared gospel with every soldier every day. ஒரு நாள் ஒவ்வொரு நாளுமோ அல்லது ஒரு வாரம் டியூட்டி ரோட்டாவை பொறுத்து அவங்களும் இயேசு அறிந்து கொண்டார்கள். நிறைய பேர் அவரிடத்துல வருகிறவர்கள் எல்லாரிடத்திலையும் சுவிசேஷத்தை நிச்சயமா சொல்லியிருப்பார். இதெல்லாம் எப்படி ஊழியம் செய்யணும், எப்படி நம்ம பயந்து கொள்ள வேண்டும் என்பதை நிறைய காரியங்களை எடுத்திருக்கிறார். ரோம் போய் சேர்ந்த அவர் அங்க போய் சேர்ந்து அவருடைய ஊழியத்தை பண்ணார். 28 அதிகாரத்தில் இருக்க புத்தகம். அடுத்தது பவுலின் உடன் வேலையாட்களிடமிருந்து வாழ்த்துக்கள். நிறைய பேரை பார்த்தோம். பெபேயாள், ஆக்கில்லா, பிரிஸ்கில்லா, எப்பனேத், மரியாள், ஆந்தோனிக். கடைசி 16ஆம் அதிகாரம் முழுவதுமே நிறைய பேரை அங்க குறிப்பிடுகிறார். யூனியா, அம்பிலியா, அப்பேலா, உர்பாள். நமக்கு இது எல்லாத்துக்கும் மெயினா அந்த ஆக்கில்லா பிரிஸ்கில்லாவை குறித்து எடுத்தோம், ரூபை குறித்து எடுத்தோம். 16ஆம் அதிகாரம் பாத்தீங்கன்னா ஆசியா, இது 1 கொரிந்தியர்ல ஆக்கில்லா பிரிஸ்கா வீட்டுல சபை கூடி வந்தது. அதுல முக்கியமா ஆக்கில்லா பிரிஸ்கில்லாவை குறித்து எடுத்தோம். ஏன்னா அவங்க பைபிள் ஸ்டடி நடத்தினாங்க, சபை கூடி வந்தது, நல்ல ஊழியம் பண்ணவர்கள். அது மாதிரி நாமும் எப்படியாக ஊழியம் பண்ண வேண்டும் என்பதுதான். இந்த 16ஆம் அதிகாரத்தை மாத்திரம் உங்களோடு காட்டுக்கொள்ள விரும்புகிறேன். கொஞ்சம் அப்போஸ்தலர் 16 கடைசி வரும். பிரிஸ்கில்லா, ஆக்கில்லா என் பிராணுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். இந்த கேரக்டர் ஸ்டடி எல்லாம் தனித்தனியா நீங்க படிக்காங்க. மரியாதை வாழ்த்துங்கள், கர்த்தருக்குள் என்னை பிரியமான அம்பிதாவே, இந்த மாதிரி நிறைய பேரை அவர் மறக்காம எழுதுகிறதை பார்க்கலாம். அவரோடு கூட வாழ்த்து அனுப்புகிறவர்களே அங்க குறிப்பிடுகிறதை பார்க்கலாம். யார் யார் அங்க உள்ளவங்களை வாழ்த்துங்க. அடுத்தது இன்னொரு முக்கியமான ஒரு காரியம், சபையில் பிரிவினை இடரல்.
நய வசனிப்பு காணப்படக்கூடாது. அது ஒரு முக்கியமான பாயிண்ட். சபைகளில பிரிவினை, இடர்கள், நய வசனிப்பு இதை குறித்து எச்சரிப்பதை பார்க்கலாம். அது ரொம்ப ஒரு முக்கியமானது. இன்னைக்கு சபைகள்ல இன்னைக்கு அநேக சபைகள்ல நடக்கிற சம்பவங்கள் இதுதான். நயமான தவறான வசனங்கள். இத கேட்கிறவன் வசனத்துல ஸ்ட்ராங்கா இல்லைன்னா உழுந்து போ. கடவுளுடைய கிருபையில நம்முடைய குரூப்ல இருக்கக்கூடியவங்க எல்லாருமே ஸ்ட்ராங்கா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இறுதியாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன்னு போட்டு திருப்பியும் எழுதுகிறார். ஆதிகாலம் முதல் அடக்கமா இருந்து இப்பொழுது நீங்கள் தீர்க்க தரிசன ஆகமங்களிலே அநாதி தேவனுடைய கட்டளையின்படி வெளியரங்கமாக்கப்பட்டதும் சகல ஜாதிகளும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படியும்படிக்கு அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதுமாயிருக்கிற ரகசியத்தை வெளிப்படுத்துகிறதான இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கமாகிய என் சுவிசேஷத்தின்படியே உங்களை ஸ்திரப்படுத்த வல்லவரும் தாம் ஒருவரே ஞான உள்ளவருமாய் இருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமா என்றென்றைக்கு மகிமை உண்டாவதாக. இஸ் குளோரிஃபையிங் டாக்ஸாலஜி மக இஸ் குளோரிஃபையிங் காட். என்னைக்கு ஞாபகம் வைங்க, தயவுசெய்து இந்த ஸ்டடிகளெல்லாம் மறந்துடாதுங்க. கற்றுக்கொண்டீங்க, இவ்வளவு நாள் வந்தீங்க இந்த ரோமர் புத்தகத்துல. தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. அடுத்த வாரம் நாம் யோவான் சுவிசேஷத்தை குறித்து எடுக்க போறோம். வந்தவங்க நிறைய எல்லாரும் வந்துகிட்டு இருக்கீங்க. நான் எல்லா பேரையும் சொல்லி ஜெபிக்கிறேன்னால எனக்கு தெரியும். 1-2 பேர் வர முடியாம இருக்கலாம் சூழ்நிலை. ஒரு சகோதரி கூட நான் மெசேஜ் பண்ண, அவங்க கத்தார்ல போயிட்டாங்க, அங்கிருந்து வர முடியல. அப்படி சில காரணங்கள் இருக்கலாம். ஆனா மட்டுக்கும் உங்களுக்கு தெரிந்த நண்பர்களை கொண்டு வாருங்க. பல வருடங்களாக வந்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் எப்படி நினைக்கிறேன்னா, என் மேல் விழுந்த கடமை இது. இவ்வளவு ஆத்துமாக்களை எனக்கு கொடுத்துருக்கீங்க, இதுக்கு நான் தான் ரெஸ்பான்சிபிள் ஆண்டவர் அப்படின்னு. சில சகோதரர்கள் எல்லாம் சிக்கா இருந்தாலுமே, சிக்கா இருக்கும்போது படுத்துக்கொண்டே வசனத்தை கேட்கிற சகோதரர்களும் உண்டு. அதனால தொடர்ந்து வாங்க. இப்பொழுது ஜெயிப்பல்ல, இந்த கேட்ட வசனத்தின்படியாக நாம் எப்பொழுதும் கிறிஸ்துவின் சர்வாயுத வர்க்கத்தை உடையவர்களாய் காணப்படுங்கள். நய வசனிப்புக்கு இடம் கொடுக்க கூடாது. கேட்கிற நாம் அதன்படியாக நடக்க வேண்டும். தேவன் உங்களை இன்னும் அதிகமாய் அபரீதமாய் ஆசீர்வாதத்தை நடத்துவார். எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாம். எல்லாரும் கூட ஜெபிங்க இந்த நாள்ல. யோவான் புத்தகத்திற்காக எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க தயவு செய்து. அதனுடைய ஆழமான ஆரோக்கியமான உபதேசம் கடந்து வர வேணும். ஆவியானவர் நீங்க நடத்துங்க ஆண்டவரே என்று சொல்லி, தேங்க்யூ லார்ட், எங்களை நடத்துங்க. வருகிற வாரங்கள்ல இந்த வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஐயா. தேங்க்யூ. வந்திருக்கிற ஒவ்வொருக்கா நன்றி. கிளமெண்ட்டுக்கா நன்றி, செல்வத்துக்கா நன்றி, ஹல்லேலூயா நன்றி, ராஜானனுக்கா, செல்லா, தேவதாஸ், மரியாஸ்டுக்கா நன்றி, ராஜேஷுக்கா நன்றி, எலிசபெத், டாக்டர் புனிதா, பிரீதா, நோபல், எல்லாருக்கா நன்றி, ஜானுக்கா, இன்னும் பேர் இல்லாத 2 பேர்கள் உண்டு, எல்லாருக்கா ஜெபிக்கிறேன். வருகிற ஒவ்வொரு பிள்ளைகள் ஆசீர்வதிங்க. அகல்யா வருகிறாங்க ஆண்டவரே, இன்னும் ஜெனோவியா வருகிறது உண்டு, பாஸ்டர் தீமோத்தி வருகிறது உண்டு ஆண்டவரே, டெல்விஸுக்காய் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, பயசுக்காய் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, டேனியல் சாருக்காய் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, வந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த நாளை ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். தேவ கிருபை இவர்களோடு இருக்கட்டும். ஆளுகை செய்ய உங்களுடைய நாம இவர்கள் மூலமாய் பயன்படுத்தும். வருகிற வாரத்துல இன்னும் அநேகர் வந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. துதி கனமயமே எல்லாம் நமக்கு அன்பு இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். Thank you for all coming.